ஒரு சிறியானவளை பிடிச்சுன்னு வந்து அங்கே பார்க்க முடியும். உங்கள்கிட்ட யாராவது பெருமுதல் கொண்டு சிறுமுதலுக்கு எல்லாரும் வர்றாங்க கல் எடுத்துன்னு அடிக்கணும். ஆனால் வந்தால் கூட யாருன்னா அடிக்க முடிச்சா எல்லாரும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போயிட்டாங்க. நாம கூட நம்ம பாவங்களை நாம் அதிகதான். நீதிமொழிகள் 8:13 வாசிக்கும் போது தன் பாவங்களை மறைக்கிறவன் பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். பாவங்களை மறைக்கிறவன் பாருங்க 8:13 பாருங்க. வாழ்வடைய மாட்டான். அதேவா தீமையை வெறுப்பதே தேவனுக்கு பயப்படுவாங்க. பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். 8:23 அது இல்லை சிஸ்டர். சொல்றாருங்க 13:8 பாருங்க பிள்ளைகிட்ட. ఒకని ప్రాణమునకు వాని ఐశ్వర్యమును పశ్చాత్తాపమును చేయగలము. దరిద్రులు చెదిరిపోవ మాటలు వినుము அதிகடி வரல. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாருங்கோ, நம்ம எவ்வளோ தேடி கண்டுபிடிக்கலாம். எனக்கு என்ன சொல்றாருன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, வாழ்வடைய முடியாது. இவர் ஒத்துக்கினார். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அதுல நீங்க ஒன்று நம்ம பார்க்கலாம். அப்புறம் திரும்ப 13:10 பார்க்கலாம். 13:20 அப்போ அந்த வார்த்தை சொல்றாருங்க. நான் அப்படியே சொல்லி முடிக்கிறேன். அப்போ பார்க்கும்போது தன் பாவங்களை எல்லாம் மறைக்கிறவன் என்ன பண்ண முடியாதான். இவர் ஒத்துக்கினாருங்க. தன் பாவங்களை எல்லாம் என்ன பண்றாருன்னா, இயேசு கிட்ட இந்த சதியோ என்றவர் என்ன பண்றாருன்னா, நான் கிரமமா யார்கிட்ட வாங்கிட்டுனா அவங்களுக்கு என்ன பண்றாரு, 4 மடங்கா கொடுத்துட்றேன். அப்புறம் பாருங்க கீழே அதில் வாசிக்கலாம். நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரத்துல திரும்ப விட்டத்துலேருந்து நம்ம படிக்கலாம். పారుగా నశించిపోయినది వెతికి రక్షించుటకును మనుష్య కుమారుడు వచ్చినని అతనితో చెప్పిను. பாருங்க, அவர் உலகத்தில் என்ன பண்ணாருங்க, தேடு என்னது எழுந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் என்ன பண்ணாருங்களா வந்திருக்கிறார் என்றார். அப்போ இந்த உலகத்தில் இழந்துட்டாங்க எல்லா தேவனுடைய மகிமை. என்ன பண்ணாங்க, இழந்துட்டாங்க. ஆதாம் கிட்ட பார்க்கும்போது அவர் உருவத்தான். இன்னும் வேதத்துல பார்க்கும்போது உண்மையான தேவனை யாருன்னா பார்த்தாங்கன்னா அவர் ஒரு பார்த்துக்கிறார் இல்லைங்களா. வேதாபுதன் சொல்லுது அவர் அந்த அந்த நேரத்தில், ஏன்னா அவர் மகிமையில் அவங்க இருந்தாங்க, அதனால அவர் பார்த்து இருக்க முடியும். காரணம் வேற யாராவது பார்த்தாங்களான்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, யாரா பார்க்க முடியுமா, அவர் மகிமையில இருக்கிறார். நம் பிதாவாத தேவன் மகிமை. அந்த நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவர் மகிமை அந்த குளிர்ச்சி நேரத்துல வருவாராம். ஆதாமே அப்படின்னு பேசும்போது அவர் பார்த்துட்டு வர முடியுது சொல்றாங்க. அது நீங்க அந்த அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். ஏன் காரணம்னா அவர் மகிமையில இருந்த மாதிரியே ஆதாம் கூட எப்படி வச்சாருங்க, அந்த மகிமையிலே இருக்க முடியும். அப்போ ஒரு காலம் ஒரு போதும் மனுஷன் இது வரைக்கும் தேவனை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாதுன்னு யோவான்ல சொல்லப்படுது இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது அப்போ அந்த மகிமையிலேருந்து என்ன பண்ணாருன்னா அவர் இழந்துட்டாரு. இழந்து போன பிறகுதான் அங்க கேருபீங்களும் அதே நேரத்தை பட்டத்தை வைத்து என்ன பண்றாருங்க, அங்க தேவன் வந்து ஒரு நம்ம நல்ல ஒரு உடையை கொடுத்து ஆணும் பெண்ணுமாகவே தேவன் என்ன பண்ணாருங்க, 2 பேருமே வெளியே தொத்திடுறாரு. ஏன்னா அங்க அந்த தப்பு பண்ணத்தினால்தான் அங்க வெளியே வந்தாங்க. இங்க நம்ம பார்க்கும்போது
இந்த தப்பு பண்ண மனுஷனை என்ன பண்ணாங்க, தேடி வந்து ரட்சித்தார். நீ நானும் தேடி வந்ததுக்கு காரணமே அவருடைய மகிமை காணும்படி, அவருடைய மகிமை பாருங்க, தேடி வந்து ரட்சித்தார். அது கீழே வாசிக்கலாம். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கையில் எருசலேமுக்கு சமீபத்திருக்கிறபடியால் பாருங்க, எருசலேமுக்கு சமீபத்து இருக்கிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினால் அவர் ஒரு ஊமையை சொன்னார். அங்க சொல்றாரு. அப்ப பார்த்தோம்னா இதுக்கு மேல ஊமைகள்னா புரியுறபடி, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு புரியுற மாதிரி. எதுவுமே நம்ம போதிச்சா கூட நாம் புரியுற மாதிரி நம்ம போதிச்சோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு. அப்ப சொல்றாருங்க 2 கெட்ட குமாரன் பத்தி, அதே நேரத்துல மனம் திரும்ப பத்தி. 100 ஆடு ஒருத்தருக்கு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, அப்போ அந்த 100 ஆடு வச்சுக்கின்னு என்ன பண்ணாருங்க, ஒரு 99 ஆடு இருக்குது. அந்த 99 ஆடு வந்து ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சுங்க, காணாம போயிடுச்சு. அவர் மத்த அந்த காணாம போன ஆடு என்ன பண்றாருங்க, தேடி கண்டுபிடிச்சு அந்த 99 ஆடு விட்டுட்டு போய் என்ன பண்றாங்க, ஒரு ஆடுக்காக அந்த மலையை முழுவதும் சுத்தி கண்டுபிடிக்கும் போது என்னோட கூட நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. இப்படி ஒரு பாவி நிமித்தம் என்ன ஆகுதுங்க, அந்த சகோதரரை பார்த்துதான் ஒரு மனுஷன் வந்து திரும்பலாம், இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான் என்று சொல்லி அவர் உள்ளத்துல ரட்சிப்பு வந்தது. அந்த நாளுக்கு ஒன்று அவருக்கு இருக்கிறதான சந்தோஷமே வேற இருந்தது. இங்க நம்ம இதுல வாசிக்கலாம் பாருங்க, இடவிடாம நீங்க ஜெபம் பண்ண, அவர் ஜெபம் பண்ணிருப்பாரா இல்லையான்னு பார்க்கணும். அதுல இருந்து நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. வாசிக்கலாம் 1 Thessalonians 16 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ప్రార్థన చేయుడి ప్రతి విషయమునందు 5:14 எப்பொழுதும் சந்தோஷமா. அது அந்த வார்த்தை எத்தனை வசனம்? 16. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, எப்போதும் நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, இடைவிடாம என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ இவர் வாழ்க்கையில ஜெபம் பண்றவரா மேலைக்கு கேள்விக்கு வரும். அது தெலுங்குல கொஞ்சம் அப்படி மாற்றம் இருக்கும், பரவாயில்ல, அந்த டிரான்ஸ்லேஷன் தான். அப்போ பார்த்தோம்னா இடவிடாம நம்ம ஜெபிக்க, அவர் வாழ்க்கையில இடவிடாம ஜெபிக்கிறதான அனுபவம் வந்திருக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் அவரை தேடும் போது அவருக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்ததான் ஜெபிக்க முடியும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வரும்போது அவன் என்ன ஆகிறான்னா, புது சிஷ்டியா மாறுகிறான். புதிதான அனுபவத்துக்குள்ள வந்து தேவனை அந்த நாள் முதல் கொண்டு தேவனை துதிக்கிறவனா இருந்திருப்பான். அவனுக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் விட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்படியோ பேசியிருப்பாங்க பக்கத்துல. ஆனால் அவன் மனசுக்குள்ள நன்மை சொல்லுவோம், அவனுக்கும் தேவனுக்கு இருக்கிறதான உறவு அன்னைக்கிலிருந்து அதிகமா இருக்கும். நீ உனக்கு எனக்கு அதிகமா இருக்குதா? அப்போ அதிகமா ஆவறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம்னா உறவு நமக்கு இருக்கிறது. அதுதான் நம்ம அதுக்கு முன்ன நம்ம பிலிப்பியர்ல எதிலோ நம்ம பார்த்தோம். பிலிப்பியர் தான் நான் நினைக்கிறேன். என்னன்றா, உலகத்தை எனக்கு கிறிஸ்துக்காக நான் என்ன பண்றேன்னா, எல்லாமே குப்பை தூசி என்று நினைத்து என்ன பண்றேன், அவரை அறிவிக்கிறதுதான அந்த அறிவிப்பு தான் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது, அந்த சுவிசேஷம் தான் எனக்கு பெருசா இருக்குது என்று அவர் பவுல் என்ன பண்றாருன்னா, எல்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு பெருசு அல்ல, நான் எல்லாமே என்னதுன்னா ஒரு குப்பை தூசி என்று நான் என்ன பண்றேன்னா, என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் முன்பாக நான் அவரை நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு எல்லாமே வெறுமை தான். முதல் அவரு தான், கிறிஸ்து தான், நான் அவரை ஆதாயப்படுத்தணும். இவரும் வந்து ஆதாயம் பண்றாரு. அப்போ அவருக்குள்ள என்ன ஆச்சு, சந்தோஷம் சமாதானம் ஆச்சு. அப்போ சந்தோஷம் அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. இப்போ அவருக்குள்ள ஜபம்ன்றது ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஜபம் தேவனோடு கூட தான் உறவு. அப்போ இழந்தது தேடவும் ரட்சிக்க வந்த தேவகுமாரன் என்ன பண்ணார்னா, அவருடைய உறவுல அவரு அங்க ஒன்னா சேர்க்கிறாரு. ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல என்ன ஆகுங்க, பெரிய சந்தோஷம் ஆகுது. 100 பேர் இருக்கிறது பெருசு இல்லைங்க, ஒருத்தர் இருக்கிறது தான் பெருசு என்று சொல்றாங்க. அந்த அந்த அதிகாரம் வந்து 2 கெட்ட குமாரன் பத்தி சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு 10 வெள்ளி காசு பத்தி அந்த 19ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. 10 14 அதெல்லாம் இல்லைங்க, இதுல நம்ம இதுல சொல்றேன், லூக்கா 15 வருது. ஆடுகள் வெள்ளி காசு அதுல நம்ம பார்க்க முடியும் ஒரு குமாரன் பத்தி. இதுல நம்ம பார்க்கும்போது இது கீழே இன்னும் வாசிக்கும் போது
இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். லூக்கா 15 நமக்கு குமாரன் பத்தியும் அதை தேடியது எழுதவும், அதே நேரத்துல அங்க அவன் தேடி இது வரைக்கும் அவன் குமாரனா இல்லத்துக்கு அந்த 2 பேர் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினார். அப்போ இவர் வாழ்க்கையில கூட என்ன ஆச்சுங்க, மாற்றம் என்றது ஏற்பட்டு உன் வாழ்க்கை கூட மாற்றம் வேணும். காரணம் மனசு அதேதான் ரோமர் 12:2 சொல்லப்படுது, நீங்க இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாதீங்க, ஒத்த வேஷம் நீங்க தரிக்காது. அப்போ ஒத்த வேஷம்ன்றா இந்த உலகத்தும் வேணும் தேவனும் வேணும்னா நம்ம எதுவுமே அவர் இடத்துல என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. காரணம் அவர் உண்மையிலவராக இருக்கிறதுனால. இதுல கீழே வசந்த பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறவங்க சொல்லலாம் சொல்றாரு, எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றுக்கும் நீங்க சோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. அந்த சித்தத்துக்கு அதான் எல்லாம் முடிந்தது, உங்க சித்தம் போல நான் வழி நடத்துவேன் என்று அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தது போல நம்ம கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். அதே நேரத்துல இன்னொரு வசனத்துக்கு கீழே பாருங்க, உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒரு வார்த்தை, அதை வாசிக்கலாம். எத்தனை பாருங்க, 24 வாசி. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அது அப்படியே செய்வாரா பாருங்க. நம்மளை அழைச்சவர் எப்படியாப்பட்டவர்னா ரொம்ப உண்மையுள்ளவர். அவர் எங்குமே பார்த்தமான எந்த மனுஷனுமே அழிச்சார்னா அவர் ரட்சிப்பை தராரு. அந்த ரட்சிப்பு தந்தது மட்டும் இல்ல, நமக்கு சமாதானம் தராரு. அந்த சமாதானம் தரதில்ல நிம்மதி தராரு. நிம்மதி தந்தது இல்லாம நிரந்தரமா நடத்த வேண்டுவார். அப்போ நிரந்தரமா ஒரு மனுஷனை நடத்த முடியும்னா அவர் தான் நடத்த முடியும். நம்ம எதுக்கோ தேடுறோம், எதுக்கோ ஓடுறோம் பண்றோம். ஆனா நிரந்தரமான ஒரு வாழ்க்கை சமாதானம், அந்த நிரந்தரமான சந்தோஷம் அவருக்குள்ளதான் இருந்தது. சக வாழ்க்கையில ஒரு சிறப்பட்ட வாழ்க்கை, அவருக்குள்ள ஒரு பெரிதான மாற்றம். அந்த மாற்றம் அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா கூட இந்த உலகத்துல ஒரு நாள் என்ன ஆகுதா, எல்லாமே போயிருக்கு. அதே நேரத்துல நம்ம நினைச்சுக்கலாம், அம்பானி எவ்வளவு பணக்காரர், எவ்வளவுதான வாழ்க்கையில அவருக்கு எல்லாமே இருக்குது, அவர் போல ஒருத்தர் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு உலகத்துக்கு நம்பர் 1 சொல்லலாம். நம்பர் 1 கூட 0வா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா 0வை ஃபர்ஸ்ட் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு மனுஷன் உயரவும் முடியும், ஒரு மனுஷன் தாழ்த்த முடியும். அவர் வசனம் அப்படித்தான் சொல்றது, எந்த மனுஷனும் உயர்த்த அவனால் முடியும், ஒரு மனுஷனை தாழ்த்த அவனால். எந்த அதிகாரம் எங்கிருந்து வரணுமா, பரலோகத்திலிருந்து விட்டா வேற எங்கும் வராதுன்னு பிலாத்துவின் இடத்துல இயேசு சொல்லுகிறதான வார்த்தை. உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்துருக்கு, இது உன்னால முடிஞ்சது இல்லப்பா, இது மேலிருந்து வந்ததுனால நீ என்ன பண்ற, என்ன சிலுவுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ற. அப்போ இந்த உலகத்துல நாம கூட எல்லாமே எங்கிருந்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமானா, அவர் கையிலிருந்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா, எது குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், கஷ்டமே பட. அதனால்தான் நாளை தினத்து குறித்து நீங்க கவலைப்படாது, நாளை தினத்து அதே கவலைப்படுதான். அப்போ நம்ம கவலைப்படுத்தினால எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது, பண்ண முடியாது. நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சு எல்லாவற்றுக்கும் மேலான சோத்திர பலி, அதுதான் தேவன் விரும்புறது. என்னன்னா நம்ம வாயிலிருந்து அவருக்கு நாம் சோத்திர பலியை செலுத்தும் போது அவரே நாம் மகிமைப்படுத்தோம். 55ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை மட்டும் வாசித்து வச்சுக்கலாம் பாருங்க. சங்கீதம் 55, ஒருவன் சோத்திர பலி இடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துறான் பாருங்க. ஒரு வசனத்தை 55 கடைசி வசனம். நீர் அவர்களை 51:5 அப்பொழுது அது இருக்குது 50 இருக்குது, சாரி 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, தன் வழியை செவ்வைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப நம்ம வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். நமக்கு பாடு, கஷ்டம், உபத்திரம், வியாதி நம்ம எதுதான் சொல்றோம், ஆனா நம்ம வழியெல்லாம் செவ்வைப்படுத்துவார். செவ்வை என்னன்னா சரியான பாதையில இடுக்கமான வழியை
அநேக பேருக்கு இருக்குது. ஆனா நமக்கு தாராளமான வைய தேவன் என்ன பண்றாங்க, ஒரு வயல வந்தவன்னா ஒரு எத்தனை வயல் போயிடுவான், 7 வயலா போயிடுவான். நமக்கு எதிரியா இருந்தா கூட தேவன் என்ன பண்றாருங்க, அது செவ்வாய்ப்படுத்தி நம்ம சரியான பாதை. அதுக்குதான் தேவனே வழி, தேவன் தான் சத்தியம், தேவன் தான் ஜீவன் என்று நம்ம அதிகமா சொல்றதுக்கு காரணமே அவர் தான் என்றது. இந்த வேலையில தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாவற்றும் நமக்கு சற்று மனசுக்குள்ள நடக்கிறதான சம்பவமே காணி வெளிரங்கமா எங்கும் பண்ண முடியாது. இவ்வளவு பெரிதான காரியம் இருந்தா கூட இவ்வளோ பேர் நம்ம பார்க்க முடியும் வாழ்க்கையில. சரித்தில எத்தனையோ பேர் நம்ம இந்த பூமியில நம்ம சற்று யோசிச்சு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கைய தாழ்மையிலிருந்து மேலுக்கு வந்திருக்க முடியும், மேலிருந்து கீழே போயிட்டு இருக்க முடியும். இல்லாம தரித்திரனா கூட ஆயிருக்கும். வாரி எழுத்தான் அவன் என்ன ஆயிட்டான், தரித்திரனா அவன் என்ன இருக்கிறான். அதே நேரத்துல வாரி எழுத்துங்கோ ஐஸ்வர்யனா மாறத்து கூட இருக்கு. தரித்திரனா இருந்து கூட நாம் என்ன பண்ண, தரித்திருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. எல்லா தரித்திரங்களை போக்க அவர் தான் சிலுவையில் என்ன பண்ணாருங்க, நம்ம தரித்திரங்களாம் ஏத்துக்கணும். அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. இவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்ம தேவன். அவருக்கு வெள்ளி பொண்ணு நம்ம போன வாரத்துல அதிகமன்னத்துல நம்ம பார்க்கும்போது கடைசியில முடிக்கும் போது லூக்கால மத்தியில நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவருக்கு சமூகத்துல என்ன பண்ணாங்களாம், அவரு பிறந்த அந்த பிறப்புக்கு வெள்ளியும் பொண்ணுமும் ஆபரணமும் அவளே சாம்பிராணி எல்லாம் எடுத்துன்னு வந்து, ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்தா உன் பருப்புக்கு என் பருப்புக்கு யாரும் எடுத்துன்னு வந்து பார்த்துமானா, யாரும் எடுத்துன்னு வந்துருக்க மாட்டாங்க. வரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே பார்த்துட்டு ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ அவங்க அப்பா மாறிக்குது, அவங்க அம்மா மாறிக்குது, இல்லை வேற மாறிக்குது இப்படி சொல்லிட்டு சாத்து ஏதோ பிறந்துச்சு, இதுக்கு மேல என்ன பண்ணுவாராம், இதுக்கு மேலாம் புத்தி வந்துட்டா அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க போய் அங்க போவாங்களே காணி. இவர் பிறந்த பொறுப்புல என்ன ஆச்சுங்க, ரொம்ப அதிசயம். அதே நேரத்தில் அவருக்கென்று எடுத்துன்னு வந்து பணிந்து கொண்டாங்க ஞான சாஸ்திரிகள் எல்லாவற்றையும். அவர் என்ன பண்ணாங்க, அங்க அந்த நட்சத்திரம் பார்த்து அங்க கேட்பான் ஒரு அந்த ராஜா, இப்படி பார்த்து பிறந்துக்கிறார், அந்த ரகசியம் வந்து சொல்லுப்பா, நாங்களும் வந்து என்ன பண்றோம், அவரு தொகுத்து கொள்றோம், அவரை நாங்க ஆராதிப்போம் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு அவர் பண்றாருன்னா, அவர் ராஜாவை இருக்கிறதுக்கு மேல என்ன கட்டளை கொடுப்பார், 2 வயசு குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணோம் ஐக்கணுன்றது ஒரு யோசனை உள்ளவனா வரான். அந்த யோசனை ஜெயித்து தேவன் என்ன பண்றாருன்னா, அவரு இயேசு கிறிஸ்துவா அதுக்குதான் இம்மானுவேலன் என்றால் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றுதான் அர்த்தம் என்று அங்க நமக்கு எபிரேயர் மொழியில சொல்லப்பட்டது. அப்போ இந்த தேவனாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தவே உண்மை அந்நியம். அவரு இப்போ அந்த அவரை நம்ம பிரசா பண்ணும்போது தேவன் நம்மை அவரு தம் சிறகனால் நம்மை மூடி நம் வைகளெல்லாம் சபைப்படுத்தி நம்ம சரியான பாதையில் நடத்த தேவனை உதவி செய்வாராக என்று பொறுமையோடு கேட்டவர்களை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.